4த் எபிசோட "த பீச் ஸ்டோரின்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே மனு அண்ட் தியாவ தான் காட்டியிருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்ற மாரி தான் இந்த எபிசோட் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ 3 எபிசோடோட எண்டிங்ல வந்து தியா மனுவ பிக்கப் பண்ண போறாங்க. அப்போ வந்து அவர் பீச் போணும்னு சொல்றாரு. தியா வந்து முடியாது, நான் சீக்கிரமா போணும். அஸ்வதிக்கும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அதுதாங்க அவங்க அந்த சீடிய போட்டு பார்க்க போறாங்க. அதனால இவங்க வந்து மனு கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. மனு வந்து "நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். சீடி தானே பார்க்க போற" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு தியா ஸ்டன்னாயி நிக்கிற மாரி தான் 3 எபிசோடோட எண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து அதுலருந்து தான் பிகின் ஆயிருக்கு. தியா வந்து மனு கிட்ட "உனக்கு எப்படி தெரியுன்ற" மாரி கேட்குறாங்க. மனு வந்து "அஸ்வதி தான் சம்ஸ்கிருதி கிட்ட சொன்னா. சம்ஸ்கிருதி தான் சந்து கிட்ட சொன்னா. சந்து என்கிட்ட சொல்லிட்டான்ற" மாரி சொல்றாரு. தியா வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லன்ற மாரி ஃபீல் பண்றாங்க. மனு வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, "நீ இப்போ பீச் கூட்டிட்டு போலன்னா, நான் இத எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்ற" மாரி சொல்றாரு. தியா செம்ம கடுப்பாயிட்டு, "சரி வந்து தொல" அப்படின்ற மாரி கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மனுவும் தியாக்கான கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராவே இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்தாலும், போக போக இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. ஃபைனலி 2 பேரும் பீச்சுக்கு ரீச் ஆயிடுறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு ஜாலியா விளையாடுறாங்க. மனு வந்து எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றாரு. தியா வந்து இல்ல எனக்கு தெரியும் வான்ற மாரி கூட்டிட்டு போறாங்க. அவரு ரொம்ப ஹேப்பியாவே இருக்காரு. தியாவும் அத பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய அலை வந்து மனுவ தூக்கிட்டு போயிடுது. மனுவ காணோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மனுவ காட்டவே இல்ல. தியா வந்து ரொம்பவே பயந்துடுறாங்க என்னாச்சு தெரியாம. அப்புறம் பார்த்தா மனுவோட கை தெரியுது. அவர் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. தியா எப்படியோ அவர காப்பாத்திர்றாங்க. அங்க இருந்த ஃபிஷர்மேனும் வந்து அவர வந்து காப்பாத்துறாங்க. ஸோ எப்படியோ அவர சேவ் பண்ணிர்றாங்க. இதுக்கு நடுவுல வீட்ல என்ன ஆகுதுன்னா, அஸ்வதி வந்து ரொம்பவே பயந்துட்டே இருக்காங்க. ஏன்னா, அந்த சீடி வந்து பாக்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. யாரோ வந்துட்டா என்ன பண்றது தெரியலையே அப்படின்ற மாரி உட்காந்துட்டுருக்காங்க. அப்பதான் என்ன ஆகுது, சம்ஸ்கிருதி வந்து மேகாவ எப்படியாச்சும் கழட்டி விட்டு, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி இருக்காங்க. ஸோ மேகாவ அவங்க சந்து கிட்ட கழட்டி விட்டு, இவங்க அஸ்வதிய பார்க்க வராங்க. அஸ்வதியும் நடந்தது எல்லாமே சொல்றாங்க. சம்ஸ்கிருதியும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சந்துவும் மேகாவ கழட்டி விட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராரு. என்ன இந்த 2 பீஸுங்க என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்துகிட்டயும் சொல்றாங்க, இந்த மாரி வந்து சீடி மாட்டிக்கிச்சு. சந்துவும் ரொம்பவே பயப்படுறாரு. யாருக்கா தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸா தான் இருக்காங்க. அப்போ வந்து அஸ்வதியும், சம்ஸ்கிருதியும் சந்துவ வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. "நீ தானே சாம்பியன். நீ தானே செஸ்லலாம் வின் பண்ணியிருக்க. எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்றாங்க. ஆனா சந்துவும் என்ன என்ன பண்றது தெரியாம, "சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி 3 பேரும் போறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த சீடிய வெளிய இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சந்து வந்து அந்த டிவிடி பிளேயரே தூக்கிட்டு வந்துடுறாரு. வீட்ல இருந்தா ரொம்ப ரிஸ்க் அப்படின்றதுக்காக. ஏன்னா எப்ப வேணா யார் வேணா வரலான்றதுக்காக தூக்கிட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவுல தியாவும், மனுவும் வீட்ல செம்மையா திட்டு வாங்குறாங்க. அந்த பீச்ல நடந்த இன்சிடென்ட்க்காக. இனிமே இப்படி 2 பேரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி வீட்ல திட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சந்து, அஸ்வதி, சம்ஸ்கிருதி 3 பேரும் தியா கிட்ட வந்து, "அந்த கேபிள் ஒயர குடு. சீக்கிரமா அந்த சீடிய வெளிய எடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. தியாக்கு அந்த ஒயர் எடுத்துட்டு போனதே சுத்தமா மறந்துருச்சு. அவங்க பாக்கெட்குள்ள கைய விட்டு பார்த்தா அந்த ஒயர காணோம். ஏன்னா இவங்க தான் நீச்சல் அடிச்சு மனுவ காப்பாத்துனது. அந்த ஒயர் எங்கேயோ போயிடுச்சுன்றது அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சந்து கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எப்படியாச்சும் இந்த சீடிய வெளிய எடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சந்துவும் ஏதேதோ பண்ணி அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ்ல இருக்க டிவைடர்லாம் வச்சு அந்த சீடிய எடுத்துடுறாரு. அப்போதான் மனு வராரு. "என்னடா இது?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "சீடி வெளிய எடுத்துட்டோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனு வந்து "இந்த ஒயர் என்கிட்ட தான் இருக்கு" அப்படின்ற மாரி பாக்கெட்லேருந்து ஒயர் எடுத்து காட்டுறாரு. எல்லாரும் செம்ம கடுப்பாயிடுறாங்க. "இத ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ வந்து மனு சொல்றாரு, "நான் சொல்ல தான் வந்தேன். நீ தான்டா உசு உசுன்னு சொன்ன" அப்படின்ற மாரி சந்துவ பத்தி சொல்றாரு. சந்துக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா நம்ம தான் ஒரு ஆர்வக் கோளாறுல சொல்லிட்டோம் அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. கடைசில என்ன பேசுறாங்கன்னா எல்லாரும், "இப்போ இந்த சீடி போட்டு பார்க்க வேணாம். நாளைக்கு வெட்டிங் அன்னைக்கு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சந்துவும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் 4 வந்து முடியுது.